அறிவழகன் தொழில் முறையில் மென்பொருள் பொறியாளராகவும், உள்ளத்தில் தமிழை காதலிக்கும் கவிஞராகவும் திகழ்கிறார். தமிழ் மொழி மீதான ஆழ்ந்த மற்றும் இலக்கியத்தின் மீதான ஈர்ப்பும் அவரை கவிதை உலகில் தனித்த அடையாளம் பெற செய்துள்ளது. மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வருகின்றார் இங்கு. தொழில்நுட்ப உலக பயணத்தாலும், கவிதைகள் மற்றும் இலக்கிய படைப்புகள் வழியாக தமிழின் அழகையும் உணர்வுகளையும் தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றார். நன்றிங்க தமிழ். உங்களுடைய தந்தையர் தின கவிதை படைப்பை கவி பாடுவதற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. பைந்தமிழுக்கு, செந்தமிழுக்கு, தீந்தமிழுக்கு, முத்தமிழுக்கு வணக்கங்கள். கனவு மெய்ப்பட்டது என்று வெகு நாட்களுக்கு பிறகு வான்வழியே ஒரு வகுப்பறை. பள்ளிக்கு சென்ற ஒரு அனுபவம். கம்பனையும் பாரதியும் முன்னிறுத்திய பாரதி சுப்புராஜலுக்கு வணக்கங்கள். தமிழை எப்பொழுதெல்லாம் நேசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தமிழ் மன்றம் முன்பாக வருகிறது. 20 வருடங்களுக்கு பின்பாக நான் தமிழை காதலித்த மறு அனுபவத்திற்கு நான் ஒவ்வொரு முறையும் கடந்து செல்கிறேன். தமிழை முத்தமிடுவதற்கு வாய்ப்புகள் கொடுத்த தமிழ் மன்றத்திற்கு வணக்கங்கள். தாய் பெற்றெடுத்த, தந்தை ஈன்றெடுத்த சகோதர சகோதரிகளை வணக்கங்கள். தாய் பெற்றெடுத்த, தந்தை ஈன்றெடுத்த சகோதர சகோதரிகளே வணக்கங்கள். எனக்கு முன்பாக கவிதை சொல்லிய அத்தனை சகாக்களுக்கும் தலை வணங்குகிறேன். கடைசியாக வருவதால் வார்த்தைகளை வாடகை எடுத்து விட்டனோ என்று வருத்தப்பட வேண்டாம். வார்த்தைகளை வாடகைக்கு எடுத்து விட்டனோ வருத்தப்பட வேண்டாம். தந்தை என்பவர் அவ்வளவு பெரியதல்லோ. பாசமும் நேசமும் ஒன்றுதானே. எல்லோருடைய சிந்தையிலும் அது புரண்டு ஓடுவதற்கு வேறுபாடில்லை. தந்தையை பற்றி கவிதை சொல்லுகிறேன். தகப்பனுக்கு கவி எழுத தந்தையானின் தமிழுக்கு, தகப்பனுக்கு கவி எழுத தந்தையானின் தமிழுக்கு, அப்பனுக்கு பாட்டெழுத கர்ப்பமானின் சொல்லுக்கு, அப்பனுக்கு பாட்டெழுத கர்ப்பமானின் சொல்லுக்கு, பெற்றெடுத்த நேரத்தில், கவியை பெற்றெடுத்த நேரத்தில் வார்த்தை வந்து சொன்னதடா அப்பாடா, வார்த்தை வந்து சொன்னதடா அப்பாடா. பெருமூச்சின் மந்திரமே பேராற்றல் எந்திரமே, பெருமூச்சின் மந்திரமே பேராற்றல் எந்திரமே, நெருக்கத்தின் வேளையிலே நேராய் வந்தேன் முன்னிடத்திலே, வரம் தந்து போவாயே வாழ்வழித்த வள்ளல் கொடையே. நெருக்கத்தின் வேளையிலே நேராய் வந்தேன் உன்னிடத்திலே, வரம் தந்து போவாயே வாழ்வழித்த வள்ளல் கொடையே. தகப்பன் என்று சொல்லவா, தனதை எல்லாம் தந்துவிட்ட தந்தை என்று சொல்லவா, தகப்பன் என்று சொல்லவா, தனதை எல்லாம் தந்துவிட்ட தந்தை என்று சொல்லவா? இல்லை இல்லை. அகரத்தில் அடியெடுத்து, அகரத்தில் அடியெடுத்து அமுதன தித்திக்கும் அடிக்கடி உச்சரிக்கும் ஆத்துமாவின் அடிநாதம் அப்பா என்று அழைக்கிறேன். அகரத்தில் அடியெடுத்து அமுதன தித்திக்கும் அடிக்கடி உச்சரிக்கும் ஆத்துமாவின் அடிநாதம் அப்பா என்று அழைக்கிறேன். முப்பால் ஈந்த தாயுமானவன், முப்பால் ஈந்த தாயுமானவன், மூப்பால் எந்தன் தமையனானான். முப்பால் ஈந்த தாயுமானவன், மூப்பால் எந்தன் தமையனானான். அம்மாவிற்கோர் முறை தலைப்பிரசவம், அம்மாவிற்கோர் முறை தலைப்பிரசவம், அப்பாவிற்கோர் ஒவ்வொரு முறையும் தலைப்பிரசவம். வட்டிக்காரன் வாசலில் நிற்கும் போதும், வட்டிக்காரன் வாசலில் நிற்கும் போதும், வயதுக்கு வந்த பெண் வீட்டிற்குள் இருக்கும் போதும் அப்பாவிற்கோர் ஒவ்வொரு முறையும் தலைப்பிரசவம். கடன்காரன் கழுத்தை நெரிக்கும் போது பிதுங்கிய கண்கள் முன்னால் பள்ளி போகும் பிள்ளைகள். கடன்காரன் கழுத்தை நெரிக்கும் போது பிதுங்கிய கண்கள் முன்னால் பள்ளி போகும் பிள்ளைகள். பணத்துக்கு மட்டும் உன்மேல் எவ்வளவு ஆசை தவணையாய் வளர்ந்ததே, பணத்திற்கு மட்டும் உன்மேல் எவ்வளவு ஆசை தவணையாய் வளர்ந்ததே. அப்பாவிற்கோர் ஒவ்வொரு முறையும் தலைப்பிரசவம். கல்லூரி காலங்களை கரை சேர்க்க பட்ட பாடுகளுக்கு நுரைதள்ளும் கடல்களே தோற்று போகும் என் அப்பாவிற்கும் பின்னால். கல்லூரி காலங்களை கரை சேர்க்கப்பட்ட பாடுகளுக்கு நுரைதள்ளும் கடல்களே தோற்று போகும் என் அப்பாவிற்கு முன்னால். அப்பாவிற்கோர் ஒவ்வொரு முறையும் தலைப்பிரசவம்.
மிதிவண்டியில் ஏன் இவ்வளவு வேகமாய் சென்றாய் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. அப்பா, மிதிவண்டியில் ஏன் இவ்வளவு வேகமாய் சென்றாய் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. உன் விதியை மிதியால் தானே மீட்டிருக்கிறாய். உன் விதியை மிதியால் தானே மீட்டிருக்கிறாய். உழைப்பாளியே, உன் உழைப்பை பார்த்து வேர்வையும் பூத்ததே. உழைப்பாளியே, உன் உழைப்பை பார்த்து வேர்வையும் பூத்ததே. உன் சட்டையின் ஓரத்தில் உள்ள அழுக்குகள், உன் சட்டையின் ஓரத்தில் உள்ள அழுக்குகள் இருளின் கருப்பிற்கு அடிக்கப்பட்ட வெள்ளை பூச்சி, இருளின் கருப்பிற்கு அடிக்கப்பட்ட வெள்ளை பூச்சி அழைக்கிறது என்னை இன்னும் உழைக்க, அழைக்கிறது என்னை இன்னும் உழைக்க. உன் தேய்ந்த செருப்பின் ஓட்டையின் ஊடே, உன் தேய்ந்த செருப்பின் ஓட்டையின் ஊடே ஊரை தெரிஞ்சுக்கிட்ட, உலக புரிஞ்சுக்கிட்ட. உன் தேய்ந்த செருப்பின் ஓட்டையின் ஊடே ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். சோறு வடிக்கும் அம்மாவுக்கு தெரியும் வடிப்பது வெந்நீர் அல்ல. சோறு வடிக்கும் அம்மாவுக்கு தெரியும் வடிப்பது வெந்நீர் அல்ல, அப்பாவின் வெண் நுதிரம் என்று. அப்பாவின் வெண் உதிரம் என்று. சத்துக்கு சோறு போட்டது உன் உப்பு, என் சத்துக்கு சோறு போட்டது உன் உப்பு. உன் வேர்வையின் ஈரம்தான் என் உயர்வின் சாரம். உன் வேர்வையின் ஈரம்தான் என் உயர்வின் சாரம். அதனால் தானோ இன்னும் சோரம் போகாமல் சொரணையுடன் இருக்கிறேன். அதனால் தானோ சோரம் போகாமல் சொரணையுடன் இருக்கிறேன். உன் கனவுகளுக்கு சிலை வைத்தால் விண்ணை முட்டி தூக்கி இருக்கும். உன் கனவுகளுக்கு சிலை வைத்தால் விண்ணை முட்டி தூக்கி இருக்கும். விலை வைத்தால் பூமி மட்டும் பாக்கி இருக்கும். பெற்ற கடனுக்காக இன்னும் திருப்பி கொடுக்கிறேன். பெற்ற கடனுக்காக இன்னும் திருப்பி கொடுக்கிறேன். வட்டியும் முதலுமாக கொடுக்க வேண்டியதென்னவோ ஆகாய விரிவாய் விரிந்து கொண்டே இருக்கிறது. கொடுக்க வேண்டியதென்னவோ ஆகாய விரிவாய் விரிந்து கொண்டே இருக்கிறது. உன் கண்ணாடி கனவுகள் இன்று உன் முன்னாடி நிகழ்கிறதே. உன் கண்ணாடி கனவுகள் இன்று உன் முன்னாடி நிகழ்கிறதே. உன் ஆட்காட்டியின் விரலுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு, உன் ஆட்காட்டியின் விரலுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு திசைகள் திறந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். தியாகராஜன் கனவுகளுக்காக, தியாகராஜன் கனவுகளுக்காக. நன்றி, வணக்கம். நன்றிங்க தமிழ். மிக சிறந்த கவிதை. ரொம்ப உணர்ச்சி வசமாக மிக சிறந்த தமிழ் சொல்லாடலோடு ஒரு கவிதையை எங்களுக்காக படைத்திருந்தீர்கள். மிக்க நன்றிங்க. அம்மா பாரதி அம்மா அவர்களை அவர்களுடைய கருத்துக்காக அழைக்கின்றேன். தமிழழகன் அவர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும். தமிழ் என்றாலே அழகுதான். தமிழழகன் வழங்கிய கவிதையும் அழகு. முதலிலே முகம் மறைத்து நின்றீர்கள், தந்தை அன்பை மறைமுகமாக சொல்லப் போகிறீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் உங்கள் முகத்தை காட்டிவிட்டீர்கள். தமிழுக்கு தந்தையானவரே, தாயும் ஆனவரே, தமிழழகரே. தந்தாய் தந்தையே, எல்லாவற்றையும் தந்தாய் தந்தையே. தந்தையையும் தாயாக்கி அவரை அவ்வப்போது பிரசவிக்கச் செய்தீர்கள். விதியை மதியால் வென்றவர்களை பார்த்திருக்கிறோம். விதியை மிதியால் வென்ற அப்பாவை இங்கே கொண்டு வந்து நிறுத்தினீர்கள். அவர் வேர்வையின் வீரம், இந்த உயிரின் சாரம். கொடுத்து தீர்க்க முடியுமா தந்தைக்கு பட்ட கடனை, அந்த தியாகராசனின் கடனை? அனைத்து தியாகங்களையும் செய்திருக்கின்ற அனைத்து தந்தைகளும் தியாகராசர்கள் தான். அருமையான கவிதை வழங்கிய தமிழழகன் அவர்களுக்கு மீண்டும் பாராட்டும் வாழ்த்தும். நன்றி.